ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குற துறைகளும் சரி, அப்பப்போ புதிய புதிய விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழக மின்சார வாரியம் மின் கட்டணம் செலுத்துவோருக்கான புதிய முறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குங்க. ஸோ அது எப்படி பே பண்ணணும், அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாகவே வீடுகளில் கரண்ட் பில்லுக்கான ரீடிங் எடுக்கிறதுல நிறைய குளறுபடிகள் வரதாட்டு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிற வகையிலும் மின் வாரியத்துக்கு மேலும் வருவாயை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீமை கொண்டு வர போறதாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான டெண்டர்களும் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறதாட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்மார்ட் மீட்டர் மூலமாட்டு நிறைய விஷயங்களை அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது போல பார்த்துக்கிட்டோம்னா முறைகேடாட்டு நிறைய கார்டும் கூடவே மீட்டர்களுக்கும் அவங்க முடிவு கட்ட போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ளூடூத் ஸ்மார்ட் மீட்டரை இணைக்கிற திட்டம் அவங்க கையில் இருக்கிறதாட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடுகளில் ப்ளூடூத் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாட்டு, அதாவது ஃபைபர் ஆப்டிக் போர்ட் மூலமாட்டு அதை கண்காணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால நம்மளோட கரண்ட் பில் ரொம்பவே துல்லியமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீடிங்கான அந்த டைம் டியூரேஷனுமே ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில புதுசாட்டு ஒரு வசதியும் நம்ம மின்சார வாரியம் செய்து தர போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாட்டு பார்த்துக்கிட்டோம்னா ரீடிங் எடுக்க வருவாங்க இல்லைங்களா, அவங்க வீடுகளுக்கு டைரக்டா ரீடிங் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கையில் உள்ள அந்த மெஷினில் உள்ள கணக்கெடுப்பு விவரங்களை அவங்க ஆஃபீஸில் உள்ள சிஸ்டமில், அதாவது ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டரில் அப்லோடு செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளில் சம்மந்தப்பட்ட நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாட்டு அவங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் கால அவகாசமும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கணக்கெடுத்த உடனே அந்த கட்டண விவரம் தெரிவிக்கிறதுக்காக புதுசாட்டு மொபைல் செயலி நடைமுறைக்கு வர போறதாட்டு 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது ரீடிங் எடுத்த உடனே நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளவு கரண்ட் யூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நமக்கு உடனே மெசேஜ் வந்துருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு மொபைல் ஆப்பை அவங்க அறிமுகப்படுத்த போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா கரண்ட் பில் அவங்க எடுத்த உடனே அந்த அப்டேட் உடனே நமக்கு சேர்ந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில போன்ல மெசேஜ் வந்த உடனேயே நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரியான ஆப்ஷனை மின்சார வாரியம் தரப்போறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம மின்சாரத்துறையோட டான்ஜெட் கோவோட அஃபீஷியல் மெசேஜ் வந்ததுமே நம்ம மின்சார கட்டணத்தை அது மூலயமாவே ஈஸியா நம்ம செலுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெசேஜ் எப்படி வரும் அதை பத்தியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த மெசேஜ் லிங்க் ஒன்று வருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுங்க. ஸோ அதில் ஒரு கேப்சா ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து அதில் என்டர் பண்ணணும். ஸோ அப்புறம் அவங்க அதில் கேட்டிருப்பாங்க, நம்ம பேமெண்ட் மெத்தடை அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரியான பேமெண்ட்டை நம்ம பே பண்ணணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாட்டு மக்கள் அவங்களுக்கான வீட்டுக்கான மின்சார கட்டணத்தை ஈஸியாகவே வீட்டில இருந்தே செலுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ஆல்ரெடி ஸ்மார்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸுமே ரொம்ப தீவிரமாட்டு நடந்துட்டு இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்த மெத்தடை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.